माधव कृष्णा मधुसूदन कृष्णा माधव कृष्णा मधुसूदन कृष्णा यादव कृष्णा यदुनंदन कृष्णा यादव कृष्णा यदुनंदन कृष्णा माधव कृष्णा मधुसूदन कृष्णा माधव कृष्णा मधुसूदन कृष्णा। जय राधे जय राधे जय राधे 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 जय राधे जय राधे जय राधे 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 जय राधे 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 जय राधे 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 जय राधे राधे जय राधे राधे जय राधे 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 जय राधे राधे जय जय राधे राधे जय राधे 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 जय राधे 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 हे माधव कृष्णा मधुसूदन कृष्णा माधव कृष्णा मधुसूदन कृष्णा यादव कृष्णा यदुनंदन कृष्णा यादव कृष्णा माधव कृष्णा मधुसूदन कृष्णा माधव कृष्णा मधुसूदन कृष्णा मनमोहन कृष्णा मनमोहन कृष्णा राधा मनमोहन कृष्णा राधा मनमोहन कृष्णा मीरा मनमोहन कृष्णा मीरा मनमोहन कृष्णा मेरा मनमोहन कृष्णा मेरा मनमोहन कृष्णा। सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद गोविंद। நவமஸ்கந்தத்தில் சூரிய வம்ச சந்திரவம்ச ராஜாக்களுடைய சரித்திரத்தை வர்ணித்து சந்திரவம்சத்தில் யது வம்சத்தையும் வர்ணித்தார். அதுலேயும் இந்த யாதவர்களுடைய கதையெல்லாம் சொல்லி கிருஷ்ணாவதாரத்தை சுருக்கமாக சொன்னார். கிருஷ்ணாவதாரம் கேட்கணும் தான் பரீட்சித்தே உட்காந்துட்டுருக்கான். இந்த குழந்தைகள்லாம் அந்த காலத்தில் கல்யாண வீட்டில் வந்து சாப்பிட உட்காந்துக்கும். ஏன்னா இந்த மாமா பால் பாயசம் போடுவார்னு உட்காந்துட்டுருக்கும். இந்த பரமாறுற மாமா என்ன முதல்ல என்ன பாவக்காய் வீட்டில் கொண்டு போடுவார். இந்த பாவக்காய் குழந்தைகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அடுத்து என்ன வருதுன்னு பார்த்தா பச்சை மிளகா தொகை கொண்டு போடுவார். இந்த கசப்பு வரப்புலாம் குழந்தைகளுக்கு பிடிக்காது. குழந்தைகள்லாம் ஸ்வீட்டு தான் சாப்பிடும். பெரியவெல்லாம் என்ன பண்ணுவான், அந்த பச்சை மிளகா தொகை வயலில் வச்சுப்பா அந்த பாவக்காய் பெட்டில் சுகருக்கு நல்லதுன்னு அந்த தானாக கொஞ்சம் போடுங்க சில பேர் அந்த பாவக்காயை சாப்பிடுவா. குழந்தைகள் என்னடான்னா அது ஸ்வீட்டை சாப்பிடும். ஆனால் இந்த காலத்துக்கு வந்து ஸ்வீட்டு வேண்டாங்கிறது, குறுக்குறையை கொண்டாங்கிறது, அதுதான் சாப்பிட்ற கேட்குறது. அதனால் இங்கே குழந்தைகள் எப்படி அந்த ஸ்வீட்டை சாப்பிடுதோ அது மாதிரி பாகவதாவில் என்ன பண்ணுவான்னா பாக்கி கதையெல்லாம் அனுபவிக்க மாட்டான், கிருஷ்ண கதையை மாத்திரம் அனுபவிப்பான். ஆனால் கிருஷ்ண கதைங்கிறது பால் பாயசம் மாதிரி. அதனால் பாக்கி நரசிம்ம அவதாரம்லாம் பச்சை மிளகா தூக்கம் மாதிரி. அதனால் கொஞ்சம் உக்கிரமாக இருக்கிறதுனால அதனால் கிருஷ்ண கதையை சொல்லுங்கோ அப்படின்னு பரீட்சித்து கேட்குறான். மேலும் என்னை காப்பாற்றின அவதாரம் அந்த கிருஷ்ண கதையை விஸ்தாரமாக சொல்லுங்கோ என்று கேட்க உடனே அவர் சொன்னார், உனக்கு பெரிய ஸ்ரத்தை இருக்கேப்பா கிருஷ்ண கதையில், இருந்தாலும் ஒரு 4 மணி ஆச்சே, உனக்கு கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கட்டும் இருக்கே, அதனால் ஒரு சாய் வேணால் சாப்பிட்டுட்டு அப்புறம் வேணால் ஆரம்பிக்கலாங்கிறதுக்காக நிறுத்தினேன்னார். எனக்கு சாயெல்லாம் வேண்டான்ட்டான். பிபந்தம் தொன் முகாம் போஜச்சுதம் ஹரிகதாமிருதம். எந்த பசியினால தான் நான் ஒரு பிராமணர் கழுத்தில் பாம்பை போட்டேனோ அந்த பசி இப்போ எனக்கு வரவே இல்லை. ஏன்னா அவங்க கதை கேட்கும்போது பசிக்கவே இல்லை. அதனால் எனக்கு விஸ்தாரமாக கிருஷ்ண கதையை சொல்லுங்கோ என்று கேட்க மேலே ஆரம்பிக்கிறார். பூமிஹி திருப்த நிருபவ்யாஜ தைத்யானீக சதாயுத்தைஹி ஆக்ராந்தா பூரி பாரேன பிரம்மாணம் சரணம் யயோ. பூமி தேவிக்கு பாரம் தாங்கலை. அதனால் ஒரு பசு ரூபத்தை எடுத்துட்டு பிரம்மா கிட்ட போய் சொல்ல, பிரம்மா தேவர்களையும் பூமி தேவியும் அழைச்சிட்டு போகிறார். போகிற வழியில் பரமேஸ்வரன் இருக்கார்.
ஒரு பெரிய மனுஷியால் பார்க்க போகிறதா இருந்தால் அவளுக்கு வேண்டியவளை அழைச்சின்னு போனோன்னா ஈஸியாக பார்த்துட்டு வந்துடலாம். இல்லாட்ட இப்போ தான் சாப்பிட்டுன்னு இருக்கார், இப்போ தூங்கிட்டு இருக்கார், இப்போ ரெஸ்ட் எடுத்து ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பா, வேறு யாரோ வந்திருக்கா அவரோட பேசிகிட்டு இருக்காம்பா. வேண்டியவளை அழைச்சின்னு போனால் சீக்கிரம் பார்த்துட்டு வந்துடலாம். அதுவும் சில சுவாமிகளாக பார்க்க போனால் அந்த சிஷ்யல் விடவே மாட்டான். அவளை கவனிச்சா சைடு வழியாக அழைச்சின்னு போயிடுவா அப்புறமா. அதனால் இது மாதிரி பெரிய மனுஷியால் பார்க்குறதுக்கு அவளுக்கு வேண்டியவளை அழைச்சின்னு போகிறது ரொம்ப விசேஷம். அதனால் இங்கே பரமேஸ்வரனை அழைச்சின்னு போனாங்கிறார். பரமேஸ்வரன்னு சொல்லாமல் 3 கண்ணனை அழைச்சின்னு போனாங்க. ஜெகாமசத் என்ன 3 கண்ணா? ஞானம், பக்தி, வைராக்கியம். இது 3 யாருக்கு இருக்கோ அவளுக்கு பகவானுடைய அனுகிரகம் உடனே வரும். அதனால் பரமேஸ்வரனை அழைச்சிட்டு பார்க்கடலில் போய் பகவானை பிரார்த்தனை பண்ணுறார்கள். ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம ஸ்ரீஹரி சரணம் மம ஸ்ரீகிருஷ்ண श्रीकृष्ण शरणं मम श्रीहरि शरणं मम श्रीकृष्ण श्रीकृष्ण शरणं मम श्रीहरि शरणं मम श्रीकृष्ण श्रीहरि शरणं मम श्रीहरि शरणं मम श्रीहरि शरणं. எல்லோரும் பார்க்கடலில் போய் பகவானை பிரார்த்தனை பண்ணேன். பகவான் டைரெக்டாக கூட வரலை. பிரம்மாவுடைய ஹிருதயத்தை சொன்னார், நான் மதுரா நகரத்தில் அவதாரம் பண்ண போகிறேன், எனக்கு கைகரியம் பண்ணுறதுக்கு நீங்களும் அவதாரம் பண்ணுங்கள்னு பிரம்மா கிட்ட சொல்ல. பிரம்மா தான் தேவர்களுக்கெல்லாம் மேனேஜர். எல்லாருக்கும் கிருஷ்ணா அவதாரத்துக்கு ஸ்பெஷல் லீவு போட்டு கொடுத்தா. ஏன்னா மேனேஜர் லீவு போட்டு தானே வர முடியும். நீங்கள் இப்போ கிருஷ்ணா அவதாரத்துக்காக உங்களுக்கு லீவு கொடுக்க போயிட்டு வாங்கணும். அதில் லீவே கிடைக்காத ஒரே ஆள் யாருடான்னா இந்த யமதர்மராஜா. அவரும் இந்த இடத்துல ஒரு லீவு போட்டுன்னு வந்துவிட்டாராம். ஏண்டான்னா அதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணினார். ஆணிமாண்டவியர்னு ஒருத்தர் யமனுக்கு சாபம் கொடுத்தார், நீ 100 ஜென்மம் பூலோகத்தில் பிறக்கணும். தேங்க்ஸ்னார் முதல்ல யமதர்மராஜா. ஏன்னா பாகவதாளுக்கு யாராவது சாபம் கொடுத்தா கூட அது அனுகூலமாகிடும். யமதர்மராஜா பரம பாகவதர். அவர் ரொம்ப கவலைப்பட்டே இருந்தார், நான் கிருஷ்ணாவதாரம் நடக்க போகிறதே, நான் என்னடா பண்ண போகிறேன் கவலைப்படும்போது இந்த ஆணிமாண்டவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவருடைய போஸ்ட்டை, இருந்தாலும் நம்ம போஸ்ட்டை விட்டுட்டு போக முடியாது, அதுக்கு பதில் சப்ஸ்டியூட் யாராவது போட்டாகணும். ஏன்னா யமனுடைய வேலைக்கு யாரும் கிடைக்காது உடனே, பாக்கி வேலையெல்லாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் அரியமா அப்படின்னு ஒரு பிதுக்கள்லேயே ஒருத்தர், அரியமான ஒருத்தர், அவரை எனக்கு பதில் நீங்கள் 100 வருஷம் இங்கே இருங்கன்னு சொல்லி அந்த யமதர்ம ராஜாவே விதுரராக பிறந்து கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு நாளைக்கு நம்ம அதுக்கு தான் ஒரு கஞ்சியாவது கொடுக்கலாமேன்னு காத்துன்னு உட்காந்துருக்கார் குடிசை போட்டு. கிருஷ்ணாவதாரத்துக்கு எல்லா தேவர்களும் வந்து காத்துன்னு இருக்கிறார்கள். பகவானுடைய அவதார அந்த ஊர் மதுரான்னு பேர். மதுரான்னு சொல்லலாம். மதுரானா தேன மதுரமாக இருக்கிற ஊர். அதனால் மதுரானா கடைஞ்சி எடுத்த ஊராம். 2 ஊர் தான் நல்ல ஒரு கடைஞ்சி எடுத்த வந்த ஊர்னு சொல்லுவார் எங்கள் குருநாதர். ஒன்று மத்தனம் பண்ணி நல்ல ஊராக கிடச்சது இந்த மதுரா, இன்னொரு எங்கள் ஊர் கடையநல்லூர்னு பேர். இந்த கடைஞ்சி எடுத்து அந்த ஊர் திருநெல்வேலி பக்கம் இருக்குது. அந்த ஊருக்கு என்ன பெருமைனா மதுரைக்கு, அந்யத்ர புண்ணிய தீர்த்தேஷு முக்திரேவ மகாபலம் முக்தை பிரார்த்தியா ஹரேர் பக்தி மதுராஜாஞ்சலபியதே. வேறு உள்ள புண்ணிய தீர்த்தங்களில் நம்ம ஏதாவது தபசு ஹோமம் ஜபம் எது பண்ணினாலும் பக்தி எது பண்ணினாலும் முக்தி தான் பலன். பெரிய பலன் மோட்சம் தான் சொல்கிறான். மோட்சம் வேண்டான்னு முக்தி கூட வேண்டான்னு சில பக்தர்கள் இருக்காளே, அந்த முக்தர்களும் பிரார்த்தனை பண்ணக்கூடிய அந்த பக்தி வேணும்னா அந்த மதுரா பிருந்தாவனத்துக்கு போனால் தான் கிடைக்கும். மதுரா, அதனால தான் அந்த மதுரைக்கு ரொம்ப விசேஷம். அந்த மதுரா நகரத்தில் பகவான் அவதாரம் பண்ண போகிறார். அதுக்கு ஏற்ற தம்பதிகளாக ஒருத்தர் இருக்கா, வசுதேவர் தேவகின்னு. அந்த தேவகியை தான் அந்த வசுதேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். அந்த தேவகி கம்சனுடைய சகோதரி. அவள் அப்பாவுக்கு உக்ரசேனர் பேர், பையனுக்கு கம்சன்னு பேர். ஏன் கம்சன்னு ஒருத்தர் சொன்னார். ஏன் கம்சன் பேர் வந்துன்னா, ஒரு நாளைக்கு அவள் அப்பா கூப்பிட்டாரான், கம் சன் அப்படின்னு கூப்பிட்டாரான். அப்படி கம் சன்னு கூப்பிட்டதுனால அது கம்சன்னு ஆகிடுத்துன்னு. அவன் கம்சனோ அல்லது ஹிம்சனோ, அவன் இந்த சிம்மம்னு ஏன் பேர் வந்ததுன்னா அது ஹிம்சை பண்ணதுனால சிம்ஹம் ஹிம்சைங்கிறதான் மாறி சிம்மன்னு ஆகிடுச்சு. எல்லோரும் ஹிம்சை பண்ணுறா. அது மாதிரி இவன் ஹிம்சன் தான் கம்சன் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். அந்த கம்சன் என்ன பண்ணினான், தம்பதிகளை ஊர்வலமாக அழைச்சின்னு போகிறான். எதுக்கு? கல்யாணம் ஆனோட கிரகப்பிரவேசத்துக்கு அழைச்சின்னு போவாள். அது மாதிரி அழைச்சின்னு போயின்னு இருக்கா. நிறைய ஜனங்கள்லாம் பாட்டு பாடிட்டு சம்பந்திக்கலாம்
அந்த வெத்தலைப்பாக்கு தாம்பாளம், அந்த பூர்ண கும்பம், பருப்பு தேங்காய், சீர்வரிசையெல்லாம் எடுத்துட்டு கௌரி கல்யாண வைபோகமே பாட்டு பாடின்னு போயின்னு இருக்கா. இப்படி எல்லோரும் போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு அசரீர வாக்கு கேட்குறது. அஸ்யாஸ்துவாம் அஷ்டமோ கர்ப்போ ஹந்தாயாம் வகசே அபுதா பதி பிரகிரகினம் கம்சம் ஆபாஷ்ய ஆக அசரீரவாக்கு. ஒரு 1000 பேர் போகிறா. முன்னாடி பேண்டு வாத்தியெல்லாம் போயின்னு இருக்கு. சதுரங்க சைன்யம் வந்துட்டுருக்கு. பந்துக்கெல்லாம் சீர்வரிசை எடுத்துன்னு பாடின்னு வரா. அப்போ ஒரு சத்தம் கேட்குறது. ஏ அபுதா, ஏ முட்டாள். முட்டாள்னு கூட்டா யாராவது திரும்புவாளோ? நம்மளே ரோட்டில் போகும்போது முட்டாள் முட்டாள் அப்படின்னு கூப்பிட்டா திரும்பணும்னு தோணும். ஆனால் திரும்பக்கூடாது. முட்டாள்னு கூப்பிட்டா யாராவது திரும்புவாளோ? யாரும் திரும்பவே இல்லை. கம்சம் மாத்திரம் நம்மளை யாரும் கூப்பிட்றா போல இருக்கேன்னு எனக்கு அந்தளவுக்காக புத்தி இருக்குது. நம்மளை தான் கூப்பிட்றா தெரிஞ்சின்றான்னு அவன் மேலே பார்த்தான். இவனுக்கு முட்டாலும் இவனுக்கு தெரியுது மாத்திரம் இல்லை, அந்த அசரீரவுக்கும் தெரியுது. கூப்பிட்டா இந்த பையன் தான் திரும்புவாங்க. அதான் மொத்தமாக கம்சான்னு கூப்பிட்டாலும் முட்டாள் கூட்டா மேலே பார்த்தான். நீ எந்த தேவிக்கிட்ட பிரியமாக இருக்கையோ அந்த தேவிக்கினுடைய 8வது கர்ப்பம் ஒன்றை கொல்லும். ஏன் 8வது பொண்ணும் 8வது பையன்லாம் சொல்லலை. ஏன்னா அப்புறம் பொண்ணு பிறந்தா ரொம்ப மாற்றினா கொடுக்க போகிறாரு. இந்த வம்பை வேண்டாம், கர்ப்பன்னு சொல்லுவோம். அது எதுனா ஆயிக்கட்டும் அப்படின்னு அஷ்டமோ கர்ப்பா இப்படி சொன்ன அடுத்த க்ஷணம் வாழை உருவினான். தேவியுடைய கேசத்தை பிடிச்சி வெட்ட போனான். அப்போ தான் வசுதேவர் சொன்னார், அப்பா இப்போ தான் கல்யாணமே ஆகிருக்கு, குழந்தை பிறக்குமா தெரியாது, 8 குழந்தை பிறக்குமா தெரியாது, 8 குழந்தை பிறந்து பெருசாக வழி நீ தான் இருப்பியா தெரியாது, ஏன் அவசரப்படுற, குழந்தைகளை கொடுத்துட்றேன். சரி, அவனுக்கு கம்சஹா தத் வாக்கிய சாரவிதுங்கிறார். அவனுக்கு ஏதோ சாரம். அவன் என்ன நினச்சிட்டான்னா தேவிக்குன்னா ஒரு வதம் தான் பண்ணலாம், குழந்தைகள்லாம் 8 வதம் பண்ணலாமோ நினச்சிட்டான் போல இருக்கு. விட்டுட்டான். முதல் குழந்தை பிறந்தது. முதல் குழந்தையை கொண்டு கொடுத்துட்டான். இப்படி கொண்டு குலகாரங்கையில் குழந்தைய கொடுக்குறாங்கன்னா அதுக்கு சொல்கிறார், யார் தர்ம சத்தியத்தை சொல்கிறாலோ அதுதான் வாய். சத்தியத்தை சொல்லாத வாயெல்லாம் இருக்கே அது குதத்துக்கு சமானம்ட்டான். அதனால் அவர் என்ன பண்ணினார், குழந்தையை கொண்டு கொடுத்துட்டார். அந்த அவர் சத்தியனிஷ்டையாக இருக்கிறதுனால தானே சத்தியஸ்வரூபனான பகவான் வரார். ஏன் தசரதற்கு பகவான் அவதாரம் பண்ணினார்னா, பையன் வேணுமா சத்தியம் வேணுமான்னு கேட்கும்பொழுது அவர் என்ன பண்ணார், ராமா நீ காட்டுக்கு போய் எனக்கு சத்தியம்தான் முக்கியங்கிறார். தசரதர் அப்படி பகவானே குழந்தையாக பிறந்தும் கூட சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ராமரை காட்டுக்கு போகணுங்கிறார். அதனால தான் பகவானே குழந்தையாக பிறக்கிறார். அப்பேற்பட்ட சத்தியசந்தன் இவர். அதனால் குழந்தையை கொடுத்தார். கம்சன் நல்லவன் ஆயிட்டான். இவருடைய சத்தியனிஷ்டையை பார்த்து கம்சன் ஆச்சரியப்பட்டான். சுவாமி 8வது குழந்தையை கொடுத்தா போகணுன்ட்டான். இவன் நல்லவனாக ஆனவுடனே நாரதருக்கு கவலை. ஏன்டா இந்த கம்சன் கொஞ்சம் துஷ்டனாக இருந்தால் தான் கிருஷ்ண அவதாரம் வரும், இவன் பாட்டு லேட் பண்ண போகிறான் போலக்கு அவதாரத்தை அப்படின்னு நினச்சிருந்தார். நாரதர் யாருடான்னா பகவானுடைய அந்த அவதார நாடகம் இருக்கே அதுக்கு சூத்திரதாரன். சூத்திரதாரன் என்ன சொல்கிறார், டைரக்டருங்கிறாளே, அந்த டைரக்டர் தான் நாரதர். இந்த டைரக்டர் என்ன பண்ணுவார், நடிக்கிறவாளுக்கு ஒவ்வொரு ஸ்கிரிப்டு கொடுப்பார், இதை பார்த்து நெட்டு பண்ணி ஒப்பிக்கணும்னு. இந்த கம்சன் அப்பயே முட்டாளாக இருந்திருக்கான் போல இருக்கு. அவனுக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கு, நீ துஷ்டனாக நடிக்கணும். இவன் அடுத்தவா படிக்கிற ஸ்கிரிப்டெல்லாம் பார்த்து படித்து அதை நெட்டு பண்ணி வச்சுட்டான். இவனோட ஸ்கிரிப்டை மறந்து விட்டான். இவனுக்கு துஷ்டனாக நடிக்கணும் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கு, அதை மறைச்சிட்டு வேற ஒருத்தருடைய ஸ்கிரிப்டை தூக்கி இவன் வாசிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்போ அந்த டைரக்டர் என்ன பண்ணுவார், அது அவர் இன்டைரக்டாக அவரை எடுத்து கொடுப்பார், அவனுடைய என்ன வார்த்தை சொல்லணுமோங்கிறத. அது மாதிரி இந்த கம்சன் தெரியும் நல்லவனாக ஆனோடனே டைரக்டர் நாரதர் வரார். அங்கே கம்சனை பார்த்து சொன்னார், 8ன்னு ஒருத்தருக்கு பேர் இல்லைடா, அது ஆரம்பிக்கிறத வச்சு தான் 8. அங்கே ஆரம்பித்தா இங்கே 8, இங்கே ஆரம்பித்தா அங்கே 8. அஷ்டானாம் அஷ்டமத்வேபி. அது மாத்திரம் இல்லை, இந்த குழந்தைகள் யாருடான்னா மரீச்சி ஊர்ணாங்கிற தம்பதிகளுக்கு 6 குழந்தைகள் பிறந்தார்கள். ஸ்மரன், உத்கீதன், பரிஷ்வங்கன், பதங்கன், க்ஷுத்ரபிருத், கிருணின்னு அவள் 6 பேருக்கு பேர். இவன் 6 பேரும் பிரம்மாவை பார்த்து பரிகாசம் பண்ணினார்கள். அப்போ பிரம்மா என்ன பண்ணுறா, அந்த 6 பேரையும் பார்த்து நீங்கள் பூலோகத்தில் பிறக்கணும்னு சாபம் கொடுத்தார். பூலோகத்தில் பிறக்கணும்னு தான் சாபம் கொடுத்தாரே தவிர இருக்கணும்னு சாபம் கொடுக்கல. அதனால் அவளுக்கு பிறக்கணும், பிறந்த உடனே கிளம்பணுங்கிறதுனால அதையும் கரெக்ட் பண்ணணும். இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. அதனால் நாரதர் அங்கே வந்தார். 8ன்னு ஒருத்தருக்கு பேர் இல்லைப்பா, ஆரம்பிக்கிறது வச்சு 8 ஆகும். போன அவதாரத்தில் 4 பேரும் பகவானுடைய அவதாரமாக வந்தாங்கிறா. அப்போ 4ஆக வந்த பகவான் இப்போ 8ஆக வந்தாலும் வருவான், நம்புறதுக்குல அவனை, இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னார். உடனே கம்சன்
தேவகிக்கு இருந்த குழந்தைய வாங்கினான். அங்கே அவளுக்கு நிறைய பாறையில் அடித்தான். மக்கள் அறுவரே கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கன வந்து பிறந்து நின்றாய் திருமாலிருஞ்சோலை என்றாய். 6 குழந்தைகள் போன உடனே 7வது குழந்தையாக பகவான் ஆதிசேஷனை அனுப்பினானாம். ஏன்னா யாருக்கு குழந்தை தங்காமல் அபார்ஷன் ஆறதோ அது மாதிரி இருக்கிறவாளுக்கு, குழந்தை பிறக்காதவாளுக்கு ஒரு பிராயஷ்சித்தம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அரச மரத்தடியில் நாகப்பிரதிஷ்டை பண்ணணும்னு. பகவான் பார்த்தான், இந்த தேவகி அம்மாவுக்கு சாதாரண நாகப்பிரதிஷ்டை வேண்டாம், ஒரிஜினல் நாகத்தையே பிரதிஷ்டை பண்ணிடுவோன்னு 7வது கர்ப்பமாக ஆதிசேஷனை அனுப்பிச்சி விட்டுட்டார். நீ போய்ட்டு வான்னு. 7வது கர்ப்பமாக ஆதிசேஷனே வந்துவிட்டார் தேவகி கர்ப்பத்துக்கு. அப்போ தான் பகவானுக்கே ஞாபகம் வந்தது, இது எல்லா குழந்தையும் கொல்கிற மாதிரி கம்சன் இந்த குழந்தைய கொல்ல போனால் இது ஆதிசேஷனாக போய் அண்ணா மாமாவை கொன்னுடும், மாமாவை நான் தான் வதம் பண்ணணும், அது இவரை இங்கே இருந்தால் சரியாக வராது. மறுபடியும் துர்காதேவியை கூப்பிட்டு கச்ச தேவி விரஜம் பத்ரே கோபகோபிரலங்கிருதம் ரோகிணி வசுதேவஸ்ய பாரியாஸ்தே நந்தகோகுலே. ஏ தேவி, நீ என்ன பண்ணுற, தேவகி கர்ப்பத்தில் இருக்கிற அந்த ஆதிசேஷனை ஆகர்ஷணம் பண்ணி வசுதேவருடைய மூத்த மனைவி ஒருத்தி ரோகிணி என்பவள் இருக்காள், அவள் கர்ப்பத்தில் சேர்த்து அவள் கோகுலத்தில் இருக்காள். அங்கே கர்ப்பத்தில் சேர்த்துட்டு அங்கே யசோதை இருக்கா, யசோதைக்கு நீ குழந்தையாக பிறக்கணும், நான் பிறந்த பிறகு நீ கரெக்டாக பிறக்கணும், எனக்கு சகோதரியாக பிறக்கணும். அப்படி பிறந்தா உன்னை எல்லாரும் உனக்கு பேரெல்லாம் வச்சு கொண்டாடுவார்கள். துர்கேதி பத்ரகாளீதி விஜயா வைஷ்ணவீதி குமுதா சண்டிகா கிருஷ்ணா மாதவி கன்யகேதி மாயா நாராயணி ஈசானி சாரதேத்யம்பிகேதி காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, சோட்டானிக்கர பகவதி, சிருங்கேரியில் சாரதா, இப்படி சாரதேத்யம்பிகேதி அம்பாஜி, இப்படி வைஷ்ணவின்னு அங்கே ஒவ்வொரு ஊர்லேயும் ஜம்மு காஷ்மீரில் வைஷ்ணவிங்கிற பேர்லேயும் உன்னை பலவிதமாக கொண்டாடுவார்கள், பூஜையெல்லாம் பண்ணுவார்கள். நான் 125 வயசு வரையும் நான் லீலைகள்லாம் பண்ணுவேன். அப்போ என் கூட நீ சுபத்ராவாக வந்துக்கோ, வந்து என் கூட லீலைகள்லாம் பண்ணு. லீலையாக பண்ணிட்டு நான் திரும்பி போயிடுவேன். நான் போன பிறகு நீ திரும்ப வேண்டாம், நீ இங்கேயே இந்த பூலோகத்திலே இருந்துக்கோ. உன்னை எல்லாரும் சோட்டானிக்கிற பகவதி, மாங்காடு காமாட்சி அவாவா பாட்டு பாடி உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவா. அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு நீ பூலோகத்திலே இருன்னு பகவான் தேவி கிட்ட சொல்லிட்டார். அதனால் பூமி தாம் காம் கதா தத் ததா கரோத்து. தேவியும் அதே மாதிரி பண்ணினால் 7வது கர்ப்பம் அபார்ஷன் ஆகிடுத்துன்னு நினச்சிருட்டா. அது அங்கே பிறந்திருக்குன்னு யாருக்கும் தெரியல. அப்போ 8வது கர்ப்பமாக பகவான் வரார். தத்தோ ஜெகன்மங்களம் அச்சுதாம் சமாஹிதம் சூரசுதேன தேவி ததார சர்வாத்மகமாத்மபூதம் காஷ்டாயசானந்தகரம் மனஸ்தகா. வசுதேவருக்கு ஒரு திவ்ய ஸ்வப்னம், சதுர்புஜ சங்கச்சக்கர கதாபத்ம தாரியா பகவான் தரிசனம் கொடுக்குறார். அதை பார்த்த வசுதேவர் தேவகிக்கு அதே மாதிரி வர்ணிக்கிறார். தேவகி காது வழியாக பகவான் அவள் வயத்துக்கு போனான். தேவகி கர்ப்பத்தில் உள்ள பகவானை தேவர்கள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ண வரார்கள். அதுக்கு முன்னாடி கம்சனே வந்தானான். கம்சன் வந்து பார்த்தா திவ்ய தேஜஸ் அவளுடைய முகத்தில் பார்த்துட்டு, என் சகோதரி அழகாக இருப்பாள், ஆனால் ஒரு தேஜஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த விஷ்ணு தான் இவன் வயத்தில் இருக்கான். ஆகேஷமே பிராணஹரோ ஹரிர் குகாம் துருவம் ஸ்ருதோ என்ன புரேயமீதிருசி. இப்பயே இவளை வதம் பண்ணலாமோ நினச்சிருந்தான். அப்புறம் அவனுக்கு தோன்றது, இப்போ வதம் பண்ணினா எனக்கு என்ன கெட்ட பேர் வரும். ஸ்திரியாக ஸ்திரீவதம் பண்ணினவன், ஸ்வசோஹு சகோதரியை வெட்டி கொண்டவன், குருமத்தியாக கர்ப்பவதியை வதம் பண்ணினவன், ஸ்திரியா ஸ்வசர் குருமத்தியா வதோயம், இப்படிலாம் எனக்கு கெட்ட பேர் வரும்னு தோணுதான். இப்படி அன்றைக்கி தோணக்கூடாதோ? அன்றைக்கி தேவகியை வெட்ட வரும்போது தோணலையேன்னா, அன்றைக்கி சாதாரண தேவகி, இன்றைக்கி பகவானை வச்சுருக்கிற தேவகி. அதனால் கம்சனுக்கும் நல்ல புத்தி வந்துடுச்சு. அவன் திரும்பி போனான். அதுக்கு அண்ணன் அழகாக சொல்லுவார், ஏன் திரும்பி போனான்னா, ஹிரண்ய கசிபும் ஸ்மரன்னு, ஹிரண்ய கசிபுவை நினச்சிட்டு திரும்பி போனானா கம்சன். எதுக்கு கம்சன் ஹிரண்ய கசிபு நினச்சிட்டான்னா, சாதுக்களுக்கு சாதுக்கள் ஞாபகம் வரும், நமக்கெல்லாம் பிரகலாதன் ஞாபகம் வரும், அசுரனுக்கு அசுரன் ஞாபகம் தானே வரும். ஹிரண்ய கசிபு ஏன் நினச்சிட்டான்னா, இந்த தூணில் பாட்டு பெரும்பாலும் இருந்தார். ஹிரண்ய கசிபு பாட்டு சிம்மாசலாம் ராஜ்ய பரிபாலனை பண்ணான். அவர் பாட்டு அவர் இருந்தார், இவன் பாட்டு இருந்தான். இவன் சும்மா இல்லாமல் தூணை போய் குத்த போக அங்கே வந்து கீழ்ச்சி போட்டாராம். அது மாதிரி தேவகி கர்ப்பத்தில் இருக்கிற பகவான் எப்போ மெதுவாக பிறந்து மெதுவாக வரட்டும்,
இப்பயே வதம் பண்ண போகிறேன் தேவிக்கு வெட்ட போனால் வயத்துக்குள்ளே இருக்கிற பெருமாள் வயத்தை கீழ்ச்சின்னு அங்கே தூணை கீழ்ச்சின்னு வந்த மாதிரி இப்போ வயத்தை கீழ்ச்சின்னு வந்தால் தேவிக்கு வயதுலேருந்து வந்து நம்மளை கீழ்ச்சி போட்டால் என்ன பண்ணுறது பயந்துட்டு ஹிரண்ய கசிபும் ஸ்மரன்னு ஹந்து காமோப்பி துஷ்டாத்மா அஷ்டமம் கர்ப்பமாசாத்திய விலசந்தி விவஸ்தியம் ஹந்து காமோப்பி துஷ்டாத்மா ஹிரண்ய கசிபும் ஸ்மரன்னு அவன் பயந்துட்டு போனான். கம்சன் வருதில்லையேன்னு தெரிஞ்ச உடனேயே தேவர்களாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறார்கள். சத்யம் விரதம் சத்ய பரம் த்ரிசத்யம் சத்யத்ய யோனிம் நிஹிதஞ்ச சத்யே சத்யத்ய சத்யம் ரித சத்ய நேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் பிரபன்னாः. பகவானை சத்யஸ்வரூபனாக ஸ்தோத்திரம் பண்ணுறார்கள். பகவானே நீங்கள் இங்கே இருந்தால் போராது, திரட்சியாம காம் தியான்ச்சே எங்கள் ஊருக்கும் நடுவில் வந்து அனுகிரகம் பண்ணணும் என்று பிரார்த்தனை பண்ணி அப்புறம் தேவிக்கு அம்மாவையும் ஸ்தோத்திரம் பண்ணுறார்கள். நீ பெரிய பாக்யவதி அம்மா அப்படின்னு. ஏன்னா வேதத்தில் இது மாதிரி இருக்குது. ருக்வேதத்தில் பவமானம்ங்கிற சூக்தம் இருக்குது. பவமான சூக்தத்துக்கு ஹோமம் பண்ணிட்டு கடைசியில் 2 இருக்கு இடனா பவமான அத்தியப்பாவமானி அத்தியே திஷேபிஸ்தம்பிருதம் ரசம் சர்வம் சபூதமஸ்நாதி ஸ்வயிதம் மா ததிஸ்வரான கடைசி 2 வரி 2 இருக்குல்ல. பவமான அத்தியே திருப்தியா இதன் நமமன். இந்த பவமான சூக்தத்துக்குள்ள தேவதைக்கு மாத்திரம் இல்லை, இதை படிக்கிறவாளுக்கும் ஒரு ஹோமம் பண்ணுவாள். அது மாதிரி தேவகி கர்ப்பத்தில் இருக்கிற பகவானை மாத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணலை, தேவகியும் ஏன்னா அதை தரிச்சுட்டு இருக்காளே அதனால் தேவகியும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தேவர்கள் கிளம்பினார்கள். பகவானுடைய அவதார சமயம் ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி அர்த்தராத்திரி 12 மணிக்கு பகவான் அவதாரம் பண்ணார். பகவான் அவதாரம் பண்ண போகிறாருன்னு காலங்கள்லாம் கரெக்டாக இருக்கான். நம்மத்தில் குழந்தை பிறக்கிறதா நம்ம கவலைப்படுவோம், ஒழுங்கு நல்ல கிரகமாக இருக்கணுமேனு. இங்கே என்னடா நான் கிரகமே கவலைப்படுறது, நல்ல இடத்துல நம்ம இருக்கணுமேனு எல்லாம் மாறி கீறி நிற்கிற கிரகங்கள்லாம் ஒழுங்காக இருக்கிறது. அந்த கிரகமே ஒன்றுக்கு ஒன்று ஒத்துக்காது. இப்படி நிற்கும், அவளுக்கு திரும்பி அஞ்சு இப்படி நிற்கும். இந்த கிரகமே ஒருத்தருக்கு ஆகாது, திரும்பி தான் பார்த்தா தெரியும் கோவிலில். அந்த கிரகங்கள்லாம் இப்போ என்னடனா கிருஷ்ணன் வரப்போகிறான்னு நாயன்மார்கள் வசி அனுப்பாளைய மாதிரி ஒழுங்காக கை கட்டி நிற்கிறதான் பகவான் அவதாரம் பண்ண போகிறார். அத சர்வகுணோபேதா காலா பரமசோபனகா யர்யேவ அஜனஜன்மர்ஷம் சாந்தர்ஷகிரகதாரகம் திசப்பிரசேதுர்ககனம் நிர்மலோடுகணோதயம் மகிமங்களபூயிஷ்டபுரகிராம விரஜாகரா. பிரம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறமேனு பிரம்மாவோட நட்சத்திரத்தில் பிறக்கிறார். பிரம்மாவோட நட்சத்திரம் தான் ரோஹிணி. சிவனுக்கும் ஒரு ஆசை இருக்குது, நமக்கு எதாவது சம்பந்தம் வருமானு. அது வைக்கத்த அஷ்டமினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அஷ்டமியில் இருக்கட்டும், சிவனை சந்தோஷப்படுத்தணும்னு அஷ்டமியில் அவதாரம் பண்ணுறார். இந்த கருப்பு கலர் வருத்தப்படுறது எல்லாம் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறா. பொண்ணு பார்க்குறவரெல்லாம் பொண்ணு கருப்புன்னு சொல்லிட்டு போகிறா. பொண்ணு மாப்பிள்ளை கருப்புங்கிறது எனக்கு ஒரு பெருமை கொடுக்கும். சரி, நான் கருப்பு கலரில் அவதாரம் பண்ணுறேன்னு அந்த கருப்பு கலருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம். இப்படி எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கறதுக்காக பகவான் அவதாரம் பண்றார். நிசீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுகாசயः ஆவிராசீத் யசா பிராச்யாம் திசிந்துரிவ புஷ்கலः தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார்யுதாயுதம் சைவத்சலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம் மகார்கவைடூர்ய கிரீடகுண்டலத்விஷா பரிஷ்வக்தசகஸ்ரகுந்தலம் உத்தாமகாஞ்சியங்கத கங்கனாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐட்சத. ஜெய் போலோ பாலகோபால பகவான் கீ. தேவர்கள்லாம் பகவானுக்கு ஸ்வாகதம் சொல்கிறார்கள். ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா. தேவர்கள்லாம் ஸ்வாகதம் சொல்ல பகவான் அவதாரம் வந்தார். முதல்ல ஒரு ஜோதி தான் தெரியாதாம். அக்ரே பஷ்யாமி தேஜா. அப்புறம் ததுதரே திவ்ய கைசோர வேஷம்னு அந்த ஜோதிஷுக்கு நடுவில் சதுர்புஜ சங்கச்சக்கர கதாபத்மதாரியா பகவான் தரிசனம் கொடுக்குறார். தேவர்கள்லாம் புஷ்பவருஷம் வந்தார்கள். அதில் தேவர்கள்லாம் சில தேவர்கள்லாம் வித்யாதரியஸ்ய நடதுகோ அப்சரோபி சவந்ததா. வித்யாதரர்கள் அப்சரசலோட நர்த்தனம் பண்ணுறார்கள். ஜகு கிண்ணர கந்தர்வாகா. கந்தர்வர்கள்னு சில பேர் இருக்கா தேவா, அவெல்லாம் நன்னா பாடுவா. அவள் நன்னா பாடுவா. இந்த கிண்ணற ஆளுக்கு பாட தெரியாது.
இந்த நன்னா பாடுறவளோட இவாளும் சேர்ந்து விட்டான். நன்னா பாட தெரியாதவெல்லாம் என்ன பண்ணும், மாமியோட சேர்ந்து விட்டானா அவள் நன்னா பாடுற மாதிரி தோணும். அது மாதிரி பாட தெரியாதவாளும் பாட தெரிஞ்சவாலும் சேர்ந்து பாடுறா. அது மாதிரி ஆட தெரிஞ்சவாலும் ஆட தெரியாலும் சேர்ந்து ஆடுறா. அப்சரஸ்லாம் நல்லா அழகாக ஆடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஆடணும்னா அதுக்குன்னு ஓரளவு ரொம்ப குண்டாக இருந்தால் ஆடுறது சிரமமாக இருக்கும், நடக்காதே சிரமமாக இருக்கும். அப்போ ஆடுறது சிரமம். அதனால் கொஞ்சம் மீடியமாக இருந்தால் தான் ஆடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். அப்சரஸ்லாம் அழகாக தன்மையாக இருப்பா. இவாலாம் என்னடா வித்யாதரர்கள்லாம் கொஞ்சம் குண்டாக இருப்பா. இந்த அப்சரஸ்திகளும் வித்யாதரர்களும் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சுட்டா. இந்த மத்து சுற்றுறதுன்னு உண்டு இந்த திவிநாமத்தில். சரி, இந்த ஒல்லி பாகவதர் குண்டு பாகவதர் கையை பிடிச்சிட்டுருவார். பிடிச்சிருந்தா 2 பேருக்கும் சிரமம் ஆகிடும். அது மாதிரி இங்கே என்னடா அது மாதிரி ஆகிடுச்சு. வித்யாதரியஸ்ய நடுத்து அப்சரோபி சமம் ததா. பகவான் தரிசனம் கொடுக்குறார். தமத்புதம் பாலகம் அம்புஜேட்சணம். அற்புதமான குழந்தைங்கிறார். ஏன் அற்புதமான குழந்தைன்னா, எல்லா குழந்தையும் விஷமம் பண்ணால் பிரம்மா ஒன்று அப்படி படைச்சி தொலைச்சாரே அப்படி திட்டுவா. அது மாதிரி கிருஷ்ணனை யசோதை திட்டினா, ஏன்டா அப்படி விஷமம் பண்ணுற, பிரம்மா ஒன்று அப்படி படைச்சாரேனா, இல்லைம்மா நான் தான் பிரம்மாவையே படைச்சேன், நான் தான் பிரம்மாவையே படைச்சேங்கிறான். அதனால் பாலகா கஹா எஸ்ய சஹா பாலகா. அற்புதம் பாலகன்னா பிரம்மாவையே படைத்த குழந்தை. அல்லது பாலானாம் கம். பாலம்னா குழந்தைகளுக்கு, கோபர்களுக்கெல்லாம் க்ஷேமம் யாரால் ஏற்பட போகிறதோ அவன் பாலகன். பாலர்கள்னா அஜ்ஞர்கள், ஞானம் இல்லாதவரெல்லாம் அஜ்ஞானிகள். அஜ்ஞானிகளுக்கும் யார் மோட்ச க்ஷேமத்தை பண்ணுவானோ அவன்தான் பாலகன். தம் அத்புதம் பாலகம். அது பாலம்னா காணினா பிரம்மாண்டானி. பாலம்னா ரோமம். ஒவ்வொரு ரோமத்துலேயும் பாலானி, ஒவ்வொரு ரோமத்துலேயும் யாருடைய ஒவ்வொரு ரோமத்துலேயும் அண்டங்கள்லாம் பிரகாசிக்கிறதோ அவன் பாலகன் அப்படின்னு அர்த்தம். பாலேஷு ரோமசு காணி பிரம்மாண்டானி தம் அத்புதம் பாலகம். அல்லது வாழயத்தினா சாலயத்தி. இந்த பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆடவன் யாரோ அவன் பாலகன். பலானாம் சமூகம் பாலம். துரியோதனன் கட்சியில் இருந்த அந்த சைன்யத்தில் இருக்கிறவாள் கூட க்ஷேமத்தை பண்ணினானான். ஏன்னா கடைசி காலத்தில் இந்த கிருஷ்ணனை பார்த்துன்னு அவள் மோட்சத்தை அடைய போகிறான். அதனால் எல்லாருக்கும் க்ஷேமம் பண்ணுறதுக்குன்னு வந்த அவதாரங்கிறதுனால தமத்புதம் பாலகம் அம்புஜேட்சணம். எல்லா குழந்தையும் பிறந்தா கண்ணை முடிந்தே இருக்கும். இந்த குழந்தை முழிச்சு பார்க்குறது அப்பா அம்மாவை. அம்புஜேட்சணம். அப்பாவை மாத்திரம் பார்க்கலையாம், ஆத்துக்காரியும் பார்க்குறது. அம்புஜான்னா இன்னும் கல்யாணமே ஆகலை, அது கூட ஆத்துக்காரியா ஏன் பார்க்குறான்னா, அம்புஜாங்கிறது மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி ஒரு கடாட்சம் பண்ணினானா, நான் அவதாரம் பண்ணிட்டேன், நீ நாளைக்கு சீக்கிரமாக ருக்மிணியை அவதாரம் பண்ணி சுருத்வாகுனான்னு லெட்டர் எழுது, நாளைக்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். அம்புஜேட்சணம். அது அம்புஜானா பூமி. பூமியை பார்த்தான், கஷ்டத்தை நீக்கிறதுக்கு அவதாரம் பண்ணிட்டேன். அம்புஜேட்சணம். அம்புஜம்னா சங்கை பார்த்தானா, இப்போயே சங்கு ஊதிரலாமா கம்சனுக்கு அப்படிங்கிறதுக்காக அம்புஜேட்சணம். சதுர்புஜம். எல்லா குழந்தைகளும் 2 கையோடு இருக்குது, 4 கையோட பிறந்திருக்கு. அதில் 4 விதமாக சாப்பிட்றான். சதுர்விதானி புஞ்சதேதி சதுர்புஜம். நான் கூட நினச்சேன் கிருஷ்ணாதாருக்கு முறுக்கு இருக்கலாம் கொடுத்தா கிருஷ்ணனுக்கு குழந்தை தானே கடிக்க முடியுமான்னா, அது எல்லாத்தையும் கடிப்பேன் பரவாயில்ல கொடுங்கிறான். சதுர்புஜம். கடிக்கிறது, குடிக்கிறது, முழுங்கிறது, லேகியம், சோஷியம், உரியறது, இப்படி 4 விதமான சாப்பிட்ற பதார்த்தம் இருக்குது. எல்லாத்தையும் ஸ்வீகரிச்சுப்பான். சதுர்புஜம். சங்க கதார் யுதாயுதம். சங்கு சக்கரம் எல்லாத்தையும் இப்படி தூக்கி வச்சுருக்கானா. கதார் யுதாயுதம் ஸ்ரீவத்சலட்சம். ஒரு மச்சம் இருக்குது, ஸ்ரீவத்சங்கிற மச்சம். அல்லது ஸ்ரீவத்சலட்சுமா. ஸ்ரீவத்சலட்சுமானா பூமி தேவி ஸ்ரீதேவியோடு சேர்ந்து தரிசனம் கொடுக்குறானா. ஸ்ரீவத்சலட்சுமம். கலசோபி கௌஸ்துவம். கழுத்தில் கௌஸ்துபமணி சோபிக்க பட்டு பீதாம்பரம் கட்டிண்டு புறத்துக்கு ரொம்ப விலை மதிக்க முடியாத கிரீட்டம், குண்டலம், ஆபரணம், நகையெல்லாம் போட்டுன்னு பிறந்திருக்கு. இந்த நகை வைக்கிற வேலையை பார்த்தா நம்மத்துலேயும் நகையோட குழந்தை பிறந்தா தேவலையே தோன்றது. அம்மா அப்பாவுக்கு எந்த கஷ்டம் இல்லாமல் தானே எல்லாம் அவதாரம் பண்ணி இந்த குழந்தை தரிசனம் கொடுக்க வசுதேவர் ஸ்தோத்திரம் பண்ணினார். விஜிதோசி. கிருஷ்ணா உன்னை புரிஞ்சுன்னு விட்டேன்னார். கிருஷ்ணன் சிரிச்சா, என்னை புரிஞ்சுக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லைன்னா. சரி புரிஞ்சுட்டேன்னு எப்படி புரிஞ்சுட்டேன்னு கேட்டார். உன்னை புரிஞ்சிக்க முடியாதுன்னு புரிஞ்சுட்டேன்னார். அப்படி புரிஞ்சிக்கலாமே தவிர வேறு விதமாக புரிஞ்சிக்க முடியாது. கேவல அனுபவானந்த ஸ்வரூபா என்று வசுதேவர் ஸ்தோத்திரம் பண்ணினார். தேவகியும் ஸ்தோத்திரம் பண்ணி, கிருஷ்ணா 4 கை காமிச்சா நாராயணன் கண்டுபிடிச்சிருவான், நீ சாதாரண குழந்தையாக மாறணும் என்று சொல்ல உடனே கிருஷ்ணன் சொன்னான், நான் எனக்கு கம்சனை கண்டு எனக்கு பயம் இல்லை, உனக்கு பயமாக இருந்தால் என்னை கொண்டு கோகுலத்தில் விட்டுடு. தேவகி கிட்ட உன்னை கொண்டு விட்டால் கம்சன் கேட்பானே 8வது குழந்தை எங்கே இருக்குன்னு. அங்கே ஒரு பெண் குழந்தை இருக்குது, அதை கொண்டு கொடுத்து நன்னா இருக்கே,
நீ தப்பிச்சது ஒரு பொம்மநாட்டி குழந்தைய மாட்டி விடுறியன்னா, அது சாதாரண குழந்தை, பெண் குழந்தை இல்லை, பத்திரகாளி அவள் வந்து கரெக்டாக கம்சனுக்கு பதில் சொல்லுவா. உனக்கு பயமானா? எனக்கு பயம் இல்லை, கொஞ்ச நேரம் அந்த கோகுலத்தில் போய் வெண்ணையை சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் நான். இப்படி சொல்லி பபூவ பிராகிருத சிசுகு, சாதாரண குழந்தையாக மாற உடனே அந்த குழந்தையை எடுத்துட்டார் வசுதேவர். இன்னும் சில பேர் வர்க்க சமீதெல்லாம் சொல்கிறது, ஆதிசேஷனே ஒரு கூடை மாதிரி வந்தாராம், அதனால இந்த கூடையில் வச்சு எடுத்துட்டான்னு சொல்லுவாள். அந்த குழந்தைய கையில் எடுத்துட்டார். கையில் எடுத்தோடனே கை கால் விலங்கெல்லாம் விடுறது, வாசல் வந்தால் வாசக்கதவு தானாக திறக்கிறது. தானாக கதவெல்லாம் திறக்குமான்னு எனக்கே சந்தேகம் இருந்தது. அப்போ நான் ஏர்போர்ட் போனேன், நான் போனோடனே கதவு திறக்கிறது. அப்புறம் நம்ம போனாலே கதவு திறக்கிறது, அப்புறம் பகவானுக்கு ஏன் கதவு திறக்காதான்னு. அதனால் கதவெல்லாம் தானாக திறக்காத சந்தேகமே பட வேண்டாம். அதனால் கதவு தானாக திறக்கிறது. அது மாத்திரம் இல்லை, கையை காமிச்சா தண்ணி கொட்டுறது, அது மாதிரி மழை தண்ணி கொட்டுறது. மழை தண்ணி கொட்டுறது மாத்திரம் சுவிட்சை தட்டினா கொடையும் வரணும். அதுக்கு நம்ம இன்னும் அட்வான்ஸாக இருக்காங்க கிருஷ்ணன். சுவிட்சை தட்டினா கொடையும் வருது. சேஷோன்வகாத்வாரி நிவாரயன் பனை. ஆதிசேஷன் கொடை பிடிக்க இப்படி கிளம்பி போகிறார். கிளம்பி போனால் இங்கே தலைகீழ மாறிடுச்சு எல்லாம். முதல்ல எப்படி இருக்குன்னா, முதல்ல பாம்பு முதல்ல தண்ணிக்கு மேலே பாம்பு மேலே பெருமாள் இருப்பார். இப்போ மாறிடுத்து, முதல்ல கிருஷ்ணன் மேலே இருக்க பாம்புக்கு மேலே தண்ணி, மழை தண்ணி. இப்படி தலைகீழாக இப்படி மாறி எதாக இருந்தாலும் என்னால் பண்ண முடியும்னு காட்டுற மாதிரி நேராக அந்த வசுதேவர் கிருஷ்ணனை கொண்டு கோகுலத்தில் கொண்டு விட்டார். அங்கே இருக்கிற பெண் குழந்தையை கையில் எடுத்துட்டார். அந்த பெண் குழந்தையை பார்த்து கிருஷ்ணன் கண்ணடித்தான், போய்ட்டு வா, அவனுக்கு கம்ச மாமா காத்துன்னு இருக்காருன்னு. அந்த பெண் குழந்தை என்ன பண்ணுது, 10 தடவை கண்ணடிச்சது கிருஷ்ணனை பார்த்து. நான் ஒரு தடவை பார்த்துட்டு போவேன், உனக்கு 10 பேர் வருவா, பூதனே சகடாசுரன் திருநாவர்த்தன் அகாசுரன் பகாசுரன்லாம் வருவா, நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கொண்டு 2 குழந்தைகளும் கண்ணாலேயே பேசிக்கிறது. வசுதேவர் அந்த குழந்தைய பெண் குழந்தைய கையில் எடுத்துட்டார். அந்த கிருஷ்ணனை மனசில் எடுத்துன்னு வாசலுக்கு வரார். பெண் குழந்தைக்கும் கொடை பிடிக்கிறது ஆதிசேஷன். பகவானுக்குள்ள சக்தி மாயைக்கும் உண்டு, தேவிக்கும் உண்டு. நேராக ஜெயிலுக்கு வந்தவுடனே எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த குழந்தை உடனே வீல்னு கத்துறது. சாதாரணமாகவே பொம்னாட்டி குழந்தை சவுண்டே ஜாஸ்தியாக இருக்கும். ஏண்டி காளி மாதிரி கத்துற அப்படின்பா. காளி மாதிரி இல்லை, இங்கே சாட்சாத் காளியே கத்துறாள். காளி கத்தின உடனே கம்சனுடைய ஆட்கள்லாம் கம்சன் இடத்துல போய் சொல்ல, கம்சன் மதுபான மத்தனாக தலைவிதி கோலத்தோட அங்கேருந்து ஓடி வந்து தேவகிலேருந்து குழந்தைய கொண்டாங்கிறான். தேவகி சொல்கிறான், அண்ணா இது பெண் குழந்தைன்னா உனக்கு ஸ்னுஷேயம், உனக்கு மாட்டு பண்ணா தரேங்கிறான். என்ன இந்த பொம்நாட்டிகளுக்கு இந்த பிறந்தாத்தில் உள்ள பாசத்தை பாருங்கோ. 8 குழந்தைய கொண்டு இருக்கான் இவன் கொல்ல வரான், சம்பந்தம் பேசிகிட்டு இருக்கான், உனக்கு வந்து மாட்டு பண்ணா தரேங்கிறான். ஸ்னுஷேயம் தவ கல்யாண ஸ்திரியம்மாகந்து மருகசி. இவ்வளோ கஷ்டப்படுத்தினா கூட அதை இப்போ கம்சனத்தில் சம்பந்தம் வச்சுக்கிறேங்கிறா உனக்கு மாட்டு பண்ணா தரேன்னு. அவனு மாட்டு பண்ணாதும் வண்ணாங்க கிடையாது, கொண்டா குழந்தையன்னா. அந்த குழந்தைய வாங்கி இப்படி தூக்கி ஆகாசத்தில் வீசினா, ஆகாசத்தில் போனால் கீழே வரும்பாலே, கீழே ஒன்றும் வரல, அப்படியே ஆகாசத்தையே போகிறது. போனால் அப்படி பார்க்குறான். சாயுதாஷ்ட மகாபூஜா, 8 கைகளோட தேவியாக காட்சி கொடுக்குறாள். தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறார்கள். அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரே நாராயணா. அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரே நாராயணா. அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரே நாராயணா. அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரே நாராயணா, பத்ரே நாராயணா, பத்ரே நாராயணா. தேவர்கள்லாம் புஷ்பவருஷம் பண்ண தேவி சொன்னால், நானே உன்னை வதமனிடுவேன், இருந்தாலும் என் காலை பிடிச்சிட்டேன். கொல்றதுக்காக எதுவோ காலை பிடிச்சான். ஆனால் தேவியினுடைய கிருபை, உன்னை விட்டேன். உன்னை கொல்ல பிறந்த குழந்தை ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. இப்படி ரகசியமாக சொல்கிறாங்க. தேவகிக்கு பிறந்து யசோதிக்கு வளர்ந்தான் தான் சொல்லணும். அப்படி சொல்லலையாம், எல்லாம் கண்டுபிடிச்சிட போகிறாள்னு அப்படி மறைமுகமாக கோடு வீடுன்னு பேர். அது மாதிரி பேசுகிறான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய். ஏன்னா அவள் அப்பாவும் அப்படி தான் சொல்கிறார். அத்தத்தின் 10ஆம் நாளுங்கிறார். கிருஷ்ணன் பிறந்த என்னென்னா அத்தத்தின் 10ஆம் நாள், ஹஸ்தத்துலேருந்து 10ஆவது நாள். அது இப்படி என்னென்னோன்னா, ஹஸ்தம் சித்திர சுவாதி விசாகம் அனுஷம் கேட்ட மூலம் பூரடம் உத்திராடம் திருவோணம் 10ஆவது நாள் வரும். திருவோண நட்சத்திரம் வரும். அப்படி மேலே போனோன்னா ரோகிணி மிருகசீஷன் திருவாதிரை புனர்வசு இப்படி வரும்போது
10வது நாள் இங்கே வரும். இப்படி என்னென்னா ரோகிணி வரும், இப்படி வந்தால் திருவோணம் வரும். அத்தத்தின் 10 நாள் மொத்தமாக சொன்னோன்னா இந்த பக்கமாவோ அந்த பக்கமாவோ எதுன்னு தெரியாமல் முடிச்சு திண்டாடட்டும்னு அத்தத்தின் 10ஆம் நாள்னு சொன்னான். அதே மாதிரியே இங்கே ஆண்டாலும் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பொதுவாக சொல்லிட்டான். அப்படி பகவான் இங்கே தேவி சொன்னால் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாக வளர்றான், எங்கே இருக்கான் தேடி கண்டுபிடிச்சிக்கோ என்று தேவி அந்தர்தானம். ஆனால் கம்சன் கவலைப்பட்டான். 8வது குழந்தை கொல்லுன்னு சொன்னது கடைசியில் நம்ம கொல்லாமல் திட்டிட்டு போயிடுச்சுன்னு கவலைப்பட்டான். கடைசியில் எங்கேயோ வளர்றது சொல்லாலே நான் மனுஷியால் தான் போய் சொல்லலான்னு வர வர தெய்வங்கள்லாம் போய் சொல்ல ஆரம்பிச்சு கொடுத்து அப்படின்னு தேட ஆரம்பித்தான். அதுக்குள்ளே கோகுலத்துக்கு அழிச்சின்னு போகிறார். அன்னைக்கு கோகுலத்தை பொழுது முடிஞ்சது பாருங்கோ. நந்தஸ்வாத்மஜ உற்பன்னே ஜாதா கிளாதோ மகாமனாக ஆஹூய விப்ரான் வேதஜான் ஸ்நாத சுச்சிரலங்கிருதா. நந்தகோபுர வாசலில் தூங்கின்னு இருக்கார். அந்த நந்தகோபுர வாசல் வாயில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு ஒரு பாட்டி சொன்னால் நந்தகோபா அவனுக்கு புள்ள குழந்தை பிறந்திருக்கு என்று சொல்ல நந்தகோபுரை ஸ்நானம் பண்ணிட்டு வந்து வேதம் படித்த பிராமணர்லாம் கூப்பிட்டு தானம் பண்ணாராம். ஆஹூய விப்ரான் வேதஜான், வேதம் படித்த பிராமணாலை கூட்டு தானம் பண்ணினான்னு சொன்னதுலேருந்து என்ன தெரியுதா, அந்த காலத்தில் வேதம் படிக்காத பிராமணாலும் இருந்திருக்கா தெரியாது. அதனால் ஆஹூய விப்ரான் வேதஜானன், வேதம் படித்தவாளுக்கு கொடுத்தா தான் தானம் பண்ண பலன் கிடைக்கும். அதனால் வேதம் படித்த பிராமணாளுக்கு அது கூப்பிட்டு தானங்கள்லாம் பண்ணேன். அதுக்குள்ளே வாசலில் தெளிக்க வந்த கோபிகள்லாம் விசாரித்தா, ஏன்டி எச்சுமி நேற்றுக்கு யசோதைக்கு பிரசவ டைமாக இருந்தேன், என்ன குழந்தை பார்த்ததுக்கு தெரியுமோ? அதையே கேட்குறது எனக்கு தெரியாது, எங்கள் மாமியார் பார்த்துன்னு வர போயிருக்காருனா. அதுக்குள்ளே அடுத்த அம்புలు சொன்னால் எங்கள் மாமியார் பார்த்துட்டு வந்துவிட்டான்னா. அதுக்குள்ளே கோடியாத்து கோபி சொன்னால் அது வந்து புள்ள குழந்தைய சொன்னேன் எங்கள் மாமியார். புள்ள குழந்தையா? ஜோசியர் பொன் குழந்தைன்னா சொன்னார். இப்போ எங்கே ஜோசியர் சொன்னதே பலிக்க மாட்டேங்கிறது. அதுக்குள்ளே மாடியாத்து மல்லிகா வந்தா அவள் சொன்னால் அது என்னமோ நேத்திக்கு பிறந்த குழந்த மாதிரி இல்லாட்டி யாரோ கொண்டு போட்ட மாதிரி இருக்குது. நேத்திக்கு பிறந்த குழந்தையா இருந்தால் அப்படியே கண்ணை முடிந்தான் இருக்கும். இது யார் போய் பார்த்தாலும் எல்லாரையும் பார்த்து கண்ணடிக்கிறது அந்த குழந்தை. இப்படி சொன்ன உடனே எல்லாரும் அந்த கிருஷ்ணனை பார்க்கணும் ஆசையில் பால் தயிர் வெண்ணையெல்லாம் எடுத்துன்னு ஓடி வரார்கள். கோபியஸ்ஸு மிருஷ்டமணி குண்டல நிர்கண்ட்யா சித்ரம்பரா பதிசிகச்சுத மால்யவருஷாக நந்தாலயம் சவலயா விரஜதீர் விரேஜுகு வியாலோல குண்டல பயோதரஹார சோபா. ஜமுனாவா ட்ரெஸ் பண்ணிட்டு ஓடி வரார்கள். அதுக்குள்ளே பிரம்மாவே ஒரு தொட்டில் போட்டாராம். மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆனி பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் பதிலுக்கு ஹெல்ப் பண்ணணும், நன்றி மறக்கக்கூடாது. அந்த பிரம்மாவுக்கு தொட்டில் யார் ஃபஸ்ட்டு போட்டார்னா பத்மநாபர் தான் தன் தாமரையாக தொட்டிலில் போட்டார். சாதாரணமாக பையனுக்கு அப்பா தொட்டில் போடுவார், இங்கே அப்பாவுக்கு பையன் தொட்டில் போட்டார். ஏன்னா அப்பாவும் கடைசியில் வயசானா ஆகிட்டார்னா என்ன பண்ணுறது, அவருக்கு தொட்டியில் போட வேண்டியதான். அது மாதிரி அந்த கிருஷ்ணனுக்கு ஒரு தொட்டில பிரம்மாவே போட்டாராம். இந்த நந்தகோபருடைய பாக்கியத்தை சொல்லுவார் அண்ணா. அவருக்கு தங்க தொட்டிலும் ஃப்ரீயாக கிடச்சிது, குழந்தையும் ஃப்ரீயாக கிடச்சிது. அந்த தொட்டியில் தூக்கி குழந்தைய போட்டார். எல்லோரும் பாட்டு ஆடுறார்கள். தொட்டில் ஆட்டும்போது கோபிகள்லாம் வந்து பஜனை பண்ணுறார்கள். நந்தலாலா கி ஜெய், நந்த பாபா கி ஜெய், நந்தலாலா நந்தலாலா கி ஜெய், நந்த பாபா கி ஜெய், யசோதா மையா கண்ணையா கி ஜெய், யசோதா மையா யசோதா மையா கண்ணையா கி ஜெய், யசோதா மையா கண்ணையா கி ஜெய், ராணி கி ஜெய், ராधा रानी की जय, रानी की जय, राधा रानी की जय, वृषभानु दुलारी राधा रानी की जय, वृषभानु दुलारी राधा रानी की जय, राधा रानी की जय, महारानी की जय, राधा रानी की जय, महारानी की जय, बरसाने वाली की जय जय जय, बरसाने वाली की जय जय जय, नंदलाला की जय, नंद बाबा की 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 जय, यशोदा मैया कन्हैया की जय, यशोदा मैया
யசோதா மையா கண்ணையா கி ஜெய், யசோதா மையா கண்ணையா கி ஜெய். எல்லாரும் பஜனை பண்ண அஜனம் உஜ்ஜகுஹும். அதில் ஒரு கோபி பார்க்குறா, அந்த கிருஷ்ணன் அழகாக இருக்கிறத பார்த்துட்டு, கிருஷ்ணன் குழந்தை இவ்வளோ அழகாக இருக்கே நாராயணா நீ தான் காப்பாற்றணும்னா. இந்த கோபி பார்த்து இங்குன்னு கிருஷ்ணன் பேசுகிறான். இப்போயே இங்கு பேசுகிறது பாரு, நான் இங்கு பேசலை, நாராயணன் அங்கே இல்லை இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு இங்குங்கிறான். அதுக்குள்ளே இன்னொரு கோபி என்ன பண்ணினால், அவள் வந்து ரொம்ப பரம்பரையாக இருக்கிற ஒரு பாட்டி, நந்தகோபன் குழந்தையாக இருக்கும்போதே அவள் தான் ஆசீர்வாதம் பண்ணினாலாம். அவள் அப்பா கூப்பிட்டுருந்தாராம். அது மாதிரி நந்தகோபன் சொன்னார், எனக்கு நான் குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணினா, எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு எனக்கும் குழந்தை பிறந்ததுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு. அந்த பாட்டி ஆற்றுலேருந்து அட்சதை எடுத்துகிட்டு வந்து இப்படி ஆசீர்வாதம் பண்ணலாம். வந்து இப்படி பார்த்தால் கிருஷ்ணனுடைய கை காலை பார்த்தால் சங்கு சக்கர ரேகையெல்லாம் இருக்குது, காலில் தாமரை ரேகையெல்லாம் இருக்குது. யார் கையில் சங்கு சக்கர ரேகையெல்லாம் இருக்கோ, காலில் தாமரை ரேகை இருக்கோ, அவெல்லாம் பகவானுடைய அவதாரம். அப்புறமா பார்த்துங்க கைகாலெலாம். அந்த அந்த கிருஷ்ணனுடைய கையில் சங்கு சக்கர ரேகையை பார்த்துட்டு அந்த பாட்டி என்ன பண்ணினால், ஆஹா இது சாட்சாத் பகவான்னா குழந்தையாக பிறந்திருக்கார், இவர் குழந்தையாக பிறந்த டயத்தில் நமக்கு வயசாகிடுத்தேன்னு அந்த அக்ஷதையை கிருஷ்ணன் கையில், கிருஷ்ணன் தலையில் போகிறத பதில் தன் தலையில் போட்டாலாம், நான் க்ஷேமமாக இருக்கணும்னு. நந்தகோபர் கேட்டார், ஏன் பாட்டி கிருஷ்ணனுக்கு போடாமல் நீங்கள் போட்டுக்க. இல்லைப்பா, அவனோட லீலையை பார்க்குறதுக்கு நான் இன்னும் ரொம்ப, எனக்கு இப்போயே வயசாகிடுது, 125 வயசாகிடுத்து, அவன் லீலையை பார்க்கணுமே, நான் ஆசீர்வாதம், நான் சௌக்கியமாக இருக்கணும்னு, சிரஞ்சீவியாக இருக்கணும் தானே ஆசீர்வாதம் பண்ணுவா. இவன் ஆசீர்வாதம் மாற்றி பண்ணிக்கலாம். தாம் ஆசிஷ பிரயுஞ்சானாக சிரம் பாகீதி பாலகே, ரொம்ப நாள் எங்களை வச்சு காப்பாற்றுன்னு அந்த பாட்டி அட்சதை போட்டாலாம். இப்படி எல்லாரும் பஜனை பண்ணி சந்தோஷப்பட்டார்கள். அவர்கள் கொண்டு வந்த பால் தயிர் எல்லாத்தையும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கொட்டிந்து, ஓடுவார் விழுவார் ஊகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்றாய் பாடியே ஓடுவார் விழுவார் ஊகந்தாலிப்பார். ஒருத்தி அங்கேருந்து வரா அவசரமாக, ஒருத்தி இங்கேருந்து அவசரமாக போகிறா, ஒருத்தர் இடிச்சினா கூட ஏன்னா ஒன்றை தானே கூட்டு வந்தேன், நானும் ஒன்றை தான் கூட்டு வந்தேன், கிருஷ்ணாவதாரத்துக்கு வாங்கன்னு எல்லாரும் கூப்பிட்டு உகந்த ஆலிப்பார். எங்கே அவதாரம், எந்த ஆற்றுல கிருஷ்ணாவதாரம், அந்த ஃபுல்லரா, 7வது ஃபுல்லரா 8வது ஃபுல்லரா, 7 தான் அப்படிங்கிறா. அதுக்குள்ளே ஒருத்தர் பேசிக்கிறான். நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று. அவர்கள் பரஸ்பரம் கிடைச்ச வாத்தியத்தை அவர்களெல்லாம் வாசிச்சுண்டு, வாத்தியம் கிடைக்காதவா அவள் தாம்பாளத்தை வச்சு குத்தியால் தட்டிண்டு விசித்திராணிங்கிறார், விசித்திரமான வாத்தியங்களை வாசிச்சுண்டு பால் தயிர் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கொட்டிண்டு வெண்ணெயை உருட்டி அடிக்கிறார்கள். வெண்ணெயை உருட்டி அடிக்கும்பொழுது அங்கே குட்டி பசங்களாக இருக்காங்க, கரெக்டாக கேட்ச் பிடிச்சி வயலில் போட்டுக்கிறான். இது எல்லாரும் ஆடுவார்களும் ஏதோ ஒரு ஊரில் ஒருத்தர் பைத்தியம்னு சொல்லலாம், ஊரே பைத்தியம் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுனா, வரவா பார்க்க வரவா எவன் பைத்தியம்னு அவளை சொல்ல ஆரம்பிச்சிருவான். அது மாதிரி இவர்கள் ஊரே அதை கிருஷ்ண பைத்தியமாக எடுத்துங்கிறார். அப்படி எல்லாரும் கிருஷ்ணன் வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, அந்த நந்தகோகுலத்தில் எல்லா ராத்திரியும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சதுங்கிறார். தத ஆரப்ய நந்தஸ்ய விரஜ சர்வசமிருத்திமான் ஹரேர் நிவாசாத்மகுணைஹி ரமா கிரீடமபூன்ருப. கிருஷ்ணன் ஒரு ராத்துக்கு தான் வந்தான், ஆனால் அந்த ஊர்லேயே லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சதுன்னார். அதனால் இந்த ஃப்ளாட்டில் நடந்தால் கூட இந்த நெல்லை அப்பார்ட்ஸில் எத்தனை ஃப்ளாட் இருக்கோ, எத்தனை வீடு இருக்கோ எல்லாருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் வந்துடும் இங்கே ஒன்று நடக்கிறதுனால. அதனால் அங்கே இருக்கிற கிருஷ்ணன் இங்கே வந்து பார்க்குறேங்கிறான். நெல்லையில் திருநெல்வேலிக்காரர்களுக்கு ஒரு சான்ஸு கிடச்சிருக்கு. அதனால் தத்தா ஆரப்ய நந்தஸ்ய விரஜா சர்வசமிருத்திமானு. அப்படி எல்லா ராத்திலையும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சது என்று சொல்லி கிருஷ்ணாவதாரத்தை இந்த நந்தோத்சவத்தை 18 ஸ்லோகத்தில் முடிக்கிறார். ஏன்னா 18ங்கிறது பரிபூர்ணம். இந்த பரிபூர்ணனான பகவானுடைய அவதாரங்கிறதுனால அந்த பரிபூர்ண சங்கியில் 18 ஜெயத்தை கொடுக்கக்கூடிய சங்கியில் 18 ஸ்லோகத்தில் இந்த நந்தோத்சவத்தை கொண்டாடினார். நந்தன் உற்சவம் பண்ணினதுனால அதுக்கு நந்தோத்சவம்னு பேர். இந்த நந்தோத்சவத்தோடு இன்றைக்கி எழுதிக்கிறோம். இன்றைக்கி பிறந்த கிருஷ்ணன் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறான். நாளைக்கு எல்லாரும் கல்யாணத்துக்கும் வந்து சேர வேண்டியது. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த. ஜெய் போல் சத்குருநாத் மகாராஜ் கீ. ஹரே ராம ராம ஹரே கிருஷ்ண.